ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா 13வது வாரத்தோட 2வது நாள் மதிய வேலை ஓட் நிலவரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிலவரம் கலவரமாக மாறி இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். நான் இது வரைக்கும் எப்பயுமே எந்த சீசனில் வந்துட்டு ஒரு வாட்டி ஓட் பண்ணியிருப்பேன், அதுக்கு மாதிரி போட்டதில்லை. இந்த வாட்டி தான் 2 நாளும் தொடர்ந்து நேற்றும் ஓட் பண்ணேன், இன்றைக்கும் ஓட் பண்ணேன். யாருக்குன்னா விஜய் பார்வதிக்கு. அதை நான் பதிவு பண்ணியே ஆகணும். காரணம், இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும் விஜய் பார்வதியோட பங்கு வந்து பார்த்திங்கன்னா மகத்தானது, வெறித்தனமானது. அது கண்டிப்பாக நம்ம வந்து கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் கொடுத்தே ஆகணும். ஸோ விஜய் பார்வதிக்கு நான் ஓட் பண்ணிவிட்டேன், நீங்களும் ஓட் பண்ணிக்கலான்றதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரைட். இது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த டிக்கெட் ஃபினாலோட 3 ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. அப்போ நம்பர் அப்டேட் வந்து அதை நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். இருந்தாலும் நிறைய பேர் வந்து தகவல் கேட்குறீங்க, என்ன அப்டேட் அப்படின்ட்டு மறுபடியும் சொல்கிறேன். ஸோ 3 டாஸ்க் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு டாஸ்கில் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா தான் 9 பாயிண்ட் வாங்கினாங்க. 2வது டாஸ்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ரா 9 பாயிண்ட் வாங்கினாங்க. 3வது டாஸ்கில் பார்த்தீங்கன்னா சபரியும் விக்ரமும் செம்மையாக வந்து சம்பவம் பண்ணி இப்போதைக்கு டாப்பில் வந்துட்டு விக்ரமும் சபரியும் தான் டாப்பில் இருக்காங்க. 3 டாஸ்க்கு டோட்டலாக சேர்த்து ஹையஸ்ட் பாயிண்ட் வாங்கி அவங்க தான் டாப்பில் இருக்காங்க. லாஸ்ட்லேயே இருக்காங்க கேட்டிங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. கொடுமை. பட் பாவம் அந்த பொண்ணுக்கு இப்போது லாஸ்ட்டில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட்டு ஃபினாலே ரவுண்ட் 2 ப்ரொமோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரொமோவும் சரி, 2வது ப்ரொமோவும் சரி. நீங்கள் அந்த 2 ப்ரொமோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கேட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன் கமரு இந்த மாதிரி பண்ணுற, அதாவது எப்படி இருக்குன்னா, வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில் பானையை உடைக்கிற மாதிரி கமருதோட செயல்கள் இருக்குது. ஒன்று பார்வதியோட லவ்வை இழக்கிறாரு, இன்னொரு பக்கம் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துகிறாரு. அதுவும் வந்துட்டு காலால் எட்டி உதைக்கிற விஷயங்கள், அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தட்டி கேட்குறாங்க. ஒரு பக்கம் விஜய் பார்வதி அழக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை மறக்காமல் கேட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்மையிலேயே வந்துட்டு இந்த பிஆர் ஓட்ஸ் அதெல்லாம் தாண்டி உண்மையிலேயே மக்களோட சப்போர்ட் யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க, அந்த நேமை கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பற்றி நம்மளுடைய கானா வினோத் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 68,611 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 28.36. ஸோ வினோத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வருது ஓட்டு. அது வந்துட்டு அப்படியே நினச்சி கூட பார்க்க முடியாது, அந்தளவுக்கு ஓட்டு வருது. நேற்று தான் வந்து ஓட்டிங் ஆரம்பிக்கப்பட்டது. அதுங்களே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முக்கால்வாசி ஓட்டு வாங்கிட்டார். 1 லட்சத்தில் கிட்டத்தட்ட 75,000. அப்படிங்கும்போது இது பெரிய பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து நிறைய பேர் நல்ல சப்போர்ட் கொடுக்குறாங்க, அதுவும் மாற்றுக்கட்டு கிடையாது. பட் வினோத் இன்னுமே வந்துட்டு பண்ணணும் கேமில். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நேற்று ரொம்ப வருத்தப்பட்டார். தலையில் டப்புன்னு அடித்தார் பாருங்க, அந்த சவுண்ட் இங்கே கேட்டுச்சு. ஏன்னா அவர் ரொம்ப முனைப்போடு இருந்தார். சொல்லிட்டார் கண்டிப்பாக இதில் 9 பாயிண்ட் நான் வாங்கிடுவேன் அப்படின்ட்டு. அது வந்துட்டு அவருக்கு ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்திடுச்சு. அப்படி சும்மா கிண்டல் பண்ணுறதுக்குன்னு கை எடுத்தார், மாட்டிக்கிட்டார். ஸோ அதை வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கார். அதே மாதிரி சாண்ட்ரா பற்றியும் கமருதன் கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் காலையில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. இந்த பிஆர்ன்ற ஒரு விஷயமே வந்து பொய்யான தகவல் அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். வினோத்துக்கு உண்மையிலே பிஆர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் உள்ளே வந்து யாருமே பெருசாக வந்து வினோத்தை பற்றி சொல்லவே கிடையாது. ஆனால் வெளியில் ஒரு சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வினோத்துக்கு வந்து மக்கள் சப்போர்ட் இருக்குது, அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 55,827 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 23.21. நேற்று திவ்யா உண்மையிலே சூப்பராக பண்ணாங்க, அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ரொம்ப நேரம் இருந்தாங்க. விஜய் பார்வதி 5வது பிளேஸில் இறங்கின உடனே 6வது பிளேஸ்க்கு ரொம்ப போட்டி போட்டாங்க, முடியல. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஸ்பைனல் கார்டெலாம் வந்து இதுவாகிடுச்சு, பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே கை விட்டாங்க. கையெல்லாம் செமவில் எடுக்கும், இல்லை சாதாரணமான டாஸ்க் கிடையாது. அதுக்கப்புறம் திவ்யா மேலே வந்துட்டு ஏன் வந்துட்டு விக்ரமுக்கு ரொம்ப கோவம் வருது, அது எப்படியா அப்படின்னா, இன்னுமே ஏன் டார்கெட் பண்ணுறாரு அப்படின்னா, திவ்யா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க நேர்மையாக பேசுகிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் உருவான சண்டைக்கு போய் உள்ளே பூந்து அதுக்கு நேர்மையான விஷயங்களை கொடுத்தா அது ஓகே. பட் இவங்களால் உருவாக்கப்படுற சண்டைக்கு அவங்க உள்ளே போய் பேசுகிறாங்களா, அதுதான் வந்துட்டு நிறைய பேருக்கு ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுத்திருக்கு. அதுதான் உண்மை. அதேமாதிரி நேற்று ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு பிஆர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்லும்போதும் சரி, மற்றவங்களாம் சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் ஏற்படுத்தியிருக்கு. திவ்யாவோட கேம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இருந்தாலும் சுபிக்ஷாவும் விக்ரமும் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் திரையை போட்டு இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பதிவு பண்ணால் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய தவறு. நான் பார்க்குறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். 3வது பிளேஸ் தான் நம்மளுடைய பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 27,646 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.5. ஸோ விஜய் பார்வதி கண்டிப்பாக வந்து ஒரு திறமையான ஒரு போட்டியாளர், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த சீசன் என்னை பொறுத்த வரைக்கும் உடல் அளவுலையும் மனதளவுலையும் அவங்க வாங்கின அடி வந்துட்டு எண்ணில் அடங்காதது அப்படி தான் சொல்லி ஆகணும். கண்ணில் பிரச்சனை வந்து இத்தனைக்கும் சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஒரு பிரபலம், கண்ணில் அடி விழுகுது, ஸ்போர்ட்டிவாக பண்ணுறாங்க, எவ்வளோ விஷயங்கள் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ மன உளைச்சல். ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக டார்கெட்டு, அவ்வளோ விஷயங்கள் கொடுத்தாங்க. இப்போது மனதளவில் ஒருத்தர்கிட்ட வந்து மனசை பறி கொடுக்குறாங்க. அவரே வந்து இவங்களுக்கு வந்து இவ்வளோ விஷயங்களை கொடுக்கும்போது காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி சும்மா அடிக்கிறாங்க.
அதுக்கு அவர் பண்ணுற விஷயங்கள் ஒரு பக்கம் பிடிச்சி தள்ளுறாரு, எல்லோரும் தடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடிக்க போகிற மாதிரி போகிறாரு. அதுக்கப்புறம் காலில் எட்டு உதைக்கிறதுக்கு அந்த பாக்ஸை எட்டு உதைக்கிறாரு. இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரியல. ஆனால் எல்லாருமே கேட்குறாங்க. ஒரு பக்கம் விஜய் பார்வதி அழுறதை அதாவது விஜய் பார்வதியை பிடிக்காதவங்க வீட்டில் இருப்பாங்களே, அதில் ஒருத்தங்க அரோராவே ஒரு பக்கம் அவங்கள பிடிச்சி அழுறாங்க ஒரு பக்கம். அப்போது எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க வந்து அந்த விஷயத்தை அந்த பெயின் அனுபவிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அழுக வரும். அதுதான் நம்ம பார்க்கணும். இங்கே ரொம்ப மோசமாக இருக்குது. காலையிலேயே ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு எங்கே கேமில் வந்துட்டு போயிட்டோன்னு தோணுது, அவனோட கேமில் நான் விழுந்துட்டோன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஏன்னா ரொம்ப கிளவரான பொண்ணு, எல்லாத்தையும் திங்க் பண்ணி கடைசியில் இதில் ஒரு மைனஸ் ஆகிடுச்சே, நம்ம விழுந்துட்டோமே அப்படின்னு அந்த மாதிரி திங்க் பண்ணி கடைசியில் அந்த டாஸ்கில் இந்த மாதிரி வரும்போது எப்படி ஒரு கஷ்டம் இருக்கும்ல. பாவங்க, ரொம்ப கஷ்டங்க. ஆனால் உண்மையில் நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு தகவல் வருது, அது உண்மையாக போயான்னு தெரியாது. இந்த பிஆர் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு அங்கே ஒரு விஷயம் பண்ணுறாங்க அஃபிஷியல் ஓட்ஸில், அதனால் வந்துட்டு சம் ப்ராப்ளம், அதாவது சம் ட்விஸ்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. என்னையே கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு பிஆர் இல்லாமல் அந்த பிரச்சனை இல்லாமல் இது வரைக்கும் விஜய் பரவ அந்த மாதிரி பிரச்சனையே வரல. அப்படி இருக்கும்போது மக்களோட விஷயங்களில் கண்டிப்பாக டாப்பில் வந்து பார்வதியாக இருக்காங்க. நல்ல சப்போர்ட் வந்துட்டுருக்கு. பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னை கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு விஜய் பரவதுக்கு டைட்டிலாம் கிடைக்கிறது வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நம்புகிறேன் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது, வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4வது பேசுறது நம்மளுடைய கமருதீன் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 19,786 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.23. அதாவது நான் ஆல்ரெடி சொன்னது தான், வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை உடைச்ச கதையாக தான் கமருதீன்ற விஷயங்கள். ஏன்னா நேற்று சொன்னது தான் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இவர் பண்ண விஷயங்களுக்கு 3வது வாரமே அவர் வெளியே போயிருக்கணும். ஆனால் இவ்வளோ தூரம் வந்திருக்காருன்னா அது காரணம் பிஆர்னு. பட் கமருதீனுக்கு பிஆர் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் இவருக்கு ஓட்டு இப்போ மேலே இருக்கிறவங்க மாதிரி ஓட்டு வந்திருக்கும். பட் வரலை. ஏன் அப்படின்னா மேபி பிஆர் இருக்காமல் இருந்திருக்கலாம். இன்னொரு பக்கம் கமருதீனுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. அது இவங்களும் விஜய் பார்வை இருக்கிற விஷயங்கள் ரொம்ப அழகாக வந்து போர்ட்ரேட் பண்ணப்பட்டது. வெளியே வந்து ரொம்ப அழகாக வந்து அதுக்கெலாம் பேக்ரவுண்ட்லாம் மியூசிக்லாம் போட்டு சூப்பராக பண்ணாங்க. பிக் பாஸே ஒரு கட்டத்தில் வந்துட்டு அதுக்கு லவ் சாங்லாம் போட்டார், அந்த மார்னிங் மேக்கப் சாங்கில். அப்படின்னு இருக்கும்போது அதை வந்து இவரே வந்து கெடுத்துட்டாரோ அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது வந்து கண்டிப்பாக அவருக்கு ஓட் பேங்கிங்கில் பயங்கரமாக அடியை கொடுக்கும். புரியுதுங்களா? ஏன்னா அவர் வந்து எப்பயுமே பற்றி நல்ல ஒரு ஓட்டு வாங்கிட்டு இருந்தார். இப்போ 4வது பிளேஸில் இருக்கார். பட் இன்னுமே கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ? அதாவது இவ்வளோ தூரம் பண்ண விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த ஒரு 2 வாரம் ஒரு வாரத்தில் வந்து பண்ண விஷயத்தால் போகுதுன்ற மாதிரி ஒரு வருத்தம் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். 5வது பேசுறதுனா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,360 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.8. செம்ம கிளவர். அதாவது அரோரா பார்த்தீங்கன்னா சரியான கிளவர். கம்முன்னு வந்தாங்க. ஒரு விஷயம் நம்மளுக்காக தெரியுது, இது நம்ம நினைக்கவே இல்லை, இதுனா புதுசாக வந்துட்டுருக்கு, சரி ஓகே, அப்போ அதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம எப்படி பண்ண முடியும், பாயிண்ட் பண்ண பேச முடியும். பேசுகிறாங்க, ஒர்க் அவுட் ஆகுது. அடுத்தது விஜய் பார்வதிக்கு சப்போர்ட்டாக பேசினா ஒர்க் அவுட் ஆகும். பண்ணுறாங்க, பண்ணிகிட்டே இருக்காங்க. பார்த்தீங்களா நீங்கள்? ஸோ வெளியில் வந்து பாருங்கள், பார்வதிக்காக அரோரா வந்து பேசுகிறாங்க. அந்த கிளவர் நேற்று பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட்டு ஃபினாலில் வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் நிற்கிறாங்க, பாடிக்கிட்டே நிற்கிறாங்க. 8 பாயிண்ட் வாங்கிட்டாங்க. இப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த 3 டாஸ்க் முடிஞ்சதுலேயும் பார்த்தீங்கன்னா கணிசமாக நல்ல ஒரு மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ எல்லாமே பாருங்கள், அவங்களுக்கு எல்லாமே அமையுது. அதையும் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க. அரோரா பயங்கரமான ஆள். இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். 6வது பேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 15,837 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.59. ஸோ விக்ரம் காலையில் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருப்பார். ஏன்னா என்னையும் சுபிக்ஷாவையும் அந்த ட்ரெஸ்ஸிங் திரையை மூடி ஏன் பேசுனீங்க, எங்களை யாரையும் சொல்லலை, உங்களை தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன விஷயத்த மக்கள் பார்த்தாங்கன்னா என்னுடைய ஃபேன் தவிர்த்து, சுபிக்ஷா ஃபேன் தவிர்த்து மற்றவங்க பார்க்கும்போது தப்பாக தான் நினைப்பாங்க. நான் அவங்களுக்கு அதை ப்ரூஃபோடு கலாய்க்கணும், அந்த முகத்திரை கிழிக்கணும்னு பார்க்குறேன், என்னால் முடிய மாட்டுது. பார்வதி உனக்கு வந்துட்டு கேமுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்னு ஒரு பேர் வந்திருக்கு. ஆனால் அவங்களுக்கு மட்டும் என்ன பேர் வந்திருக்கு, நேர்மையாக பேசுகிறாங்க. எங்கே அவங்க நேர்மையாக பேசுகிறாங்க? அப்போ அதை நம்ம உடைக்கணும்ல அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. பாவமாக இருக்குது அவர் கண் கலங்கும்போது. அப்போ அந்த கண்ணை தொடச்சது நம்ம பார்வதி தான். அந்த நட்பு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் நான் முதல்ல சொல்கிறது தான், விக்ரம் கண்டிப்பாக டாப் 5ல் இருக்கணும். நல்ல ஒரு நபர், அவ்வளோ கொடுத்துருக்காரு. 6வது பேஸ் பார்த்தீங்கன்னா 7வது பேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,372 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.98. ஸோ சபரி சூப்பரான திறமையான ஒரு போட்டியாளர். கண்ணி போனோடனே அவரோட விஷயங்கள் அப்படியே அழகாக மாறுது. இதைத்தான் நான் முதல் 2 வாரங்களை பார்த்த சபரி இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப அழகாக மாறுது. ரொம்ப மெச்சூரிட்டியான ஒரு ஆள். அவர் இதே மாதிரி பண்ணார்னா இன்னும் நல்லாயிருக்கும். இவரும் டாப் 5ல் வந்தால் எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நல்ல மனிதர். பார்க்கலாம். கை வேறு காலையில் வலிக்குது மாதிரி லைவில் சொல்லிட்டு இருக்காரு. என்ன ப்ரொமோலையும் அவர் தான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. 8வது பேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,165 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.89. ஸோ டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்க் 2ல் வந்து இவங்க தான் வந்து சம்பவம் பண்ணியிருக்காங்க.
ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்திருக்காங்க சரிங்களா. 9 பாயிண்ட் அடித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ராவோட விஷயங்கள் அந்த பிஆர் தகவல் வந்துட்டு முற்றிலும் பொய் அப்படின்னு கமருதீன் சொல்கிறாப்புல. காலையில் அது மாதிரி விஷயங்கள் நிறைய சொன்னாங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8290 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.44. ஸோ சுபிக்ஷா கண்டிப்பாக ஒரு திறமையான ஒரு போட்டியாளர், அது மாற்று கருத்து கிடையாது. இந்த பொண்ணு இந்த வாரம் சேவ் ஆகிடுச்சு, இவ்வளோ தூரம் சேவ் ஆகிட்டு வந்துட்டாங்க. இந்த வாரம் சேவ் ஆகி அடுத்த வாரம் அந்த படப்படி எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். யாருக்கு கிடைக்குதோ இல்லையோ இவங்களுக்கு கிடைச்சா ஒரு அர்த்தமாக இருக்கும், ஒர்த்தாக இருக்குன்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். நேற்று ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. இவங்க எல்லாரும் மொத்தமாக ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2,40,494 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.